கேது விரக்தியின் உச்சன்னு சொல்லுவாங்க, கோபத்தின் உச்சன்னு சொல்லுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது கேதுக்கு தான். அப்போ ஒருத்தன் திட்ட திட்ட குட்ட குட்ட குனிஞ்சுனே இருக்கானா, அவன் நிமிந்தானா அந்த இடம் அதகலம். இப்போ உதாரணம், ஜப்பான் அணுகுண்டால் அழிந்தது, ஆனா அணுகுண்டு வீசியது அந்த நாட்டை விட இந்த நாடு இன்னைக்கு வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கு. என்ன பிராண்ட் எடுக்கிறோம்? மேட் இன் ஜப்பான் பா, அப்ப அது பிராண்ட் நல்லா இருக்கும், லாங் லைஃப் வாழும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த ஜப்பான் வளர்ச்சி அடைந்தது. எதில் வளர்ச்சி அடைந்தது? உழைப்பால் வளர்ச்சி அடைந்தது. அப்ப அந்த கேது உழைப்பு, ஞானம், அறிவு, பொறுமை. அப்போ அந்த கேது என்ன பண்ணிருக்குது? மன அமைதி. கேது மௌனத்தின் உச்சம் அல்லது மௌன விரதத்தின் உச்சம். கேது உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டுமா, கேதுவால் வளர்ச்சி அடைய வேண்டுமா, ஒரு மணி நேரம் எதையும் சிந்திக்காதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மௌன விரதம் போய் உட்காந்து பாருங்க, கண்ணை மூடிட்டு. அன்று சிறைன்னு சொன்னான், ஆனா நம்மளுக்கு வெறும் சிறையை பிடிச்சிங்கன்னா தவிர அந்த சிறை தந்தது காந்தியினுடைய வரலாறு. அப்ப அந்த மௌனம், அந்த சிறைச்சாலை என்பது என்ன? 4 கம்பிக்குள்ள இருக்கிறது என்ன? ஞானத்தை கொடுப்பதற்காக, சரி எது தவறு எது என்பதை உணர்வதற்காக. ஆக இங்கு பரிகாரம் மன அமைதிக்காக ஏதாவது ஓரிடத்தில் அமர்ந்து விடு.